மக்களே, நம்ம சயின்ஸால் இன்னும் கண்டுபிடிக்க முடியாது சில சில்லான மிஸ்டரிஸ் இன்னும் இந்த உலகத்தில் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸ்பேஸ்ல இருந்து வந்த அந்த மிஸ்டீரியஸ் வாவ் சிக்னல்ல இருந்து யாராலையும் டிகோட் பண்ண முடியாதா அந்த வைனிச் மனுஸ்கிரிப்ட் வரைக்கும் நம்ம லாஜிக்கை பிரேக் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 5 மிஸ்டரிஸ் உங்கள் மைண்டை கண்டிப்பாக பிளாக் பண்ண போகுது. இது எதுவுமே வெறும் ஸ்டோரிஸ் கிடையாது, எல்லாமே ரியல் ஈவெண்ட்ஸ். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் மிஸ்டரி, தி வாவ் சிக்னல். 1977 ஓயோ யூனிவர்சிட்டியோட ரேடியோ டெலிஸ்கோப்புக்கு ஸ்பேஸில் இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சான சிக்னல் வருது. கரெக்டாக 72 செகண்ட் வந்த அந்த சிக்னலை பார்த்து ஆஸ்ட்ரோனமர் ஜெரி ஆமன் அதை பிரிண்ட் அவுட்டில் வாவ்னு எழுதினார். ஏன் தெரியுமா? அந்த ஃப்ரீக்வன்சி எக்ஸாக்ட்லி ஏலியன்ஸ் ஹியூமன் கூட கம்யூனிகேட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி பேட்டர்னில் இருந்துச்சு. ஆனால் அந்த சிக்னல் எங்கிருந்து வந்துச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ரெண்டாவது, சில் நாக்குற டேட் லவ் பாஸ் மிஸ்ட்ரி. 1959 ரஷ்யாவோட உரல் மவுண்டன்ஸ்க்கு 80 பேர் ட்ரக்கிங் போனாங்க. ஆனால் யாரும் உயிரோட திரும்பி வரல. அவங்களுக்கு டென்ட் செக் பண்ணா டென்க்குள்ள இருந்து கீழே இருந்துச்சு. -30 டிகிரிக்குள்ளரில் பாதி பேர் ட்ரெஸ் இல்லாமல் ஷூ இல்லாமல் பனியில் ஓடி போயிருக்காங்க. சில பேரோட போன்ஸ் பிரேக் ஆயிருந்துச்சு. ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட இல்லை. எட்டி அட்டாக்கா, சீக்ரெட் மிலிட்டரி வெப்பனா, இல்லை ஏலியன்ஸா? இன்னும் ஒரு அன்சால்வ்டு மிஸ்ட்ரி. மூணாவது விஷயம், தி பிளாக் நைட் சேட்டலைட். நம்ம பூமியை சுற்றி நியர்லி 1300 இயர்ஸா ஒரு டார்க் சேட்டலைட் ரிவால்வ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு ஒரு தியரி இருக்கு. 1998 நாசாவோட ஸ்பேஸ் ஷட்டில் ஒரு மிஸ்டீரியஸ் பிளாக் ஆப்ஜெக்டை ஃபோட்டோ எடுத்துக்காங்க. நாசா இது வெறும் தெர்மல் பிளாங்கெட் தவறி போய் விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கான்ஸ்பிரன்சி தியரிஸ்ட் இது ஏலியன்ஸ் நம்மளை வாட்ச் பண்ண அனுப்பின ஸ்பைஸ் சேட்டலைட்னு அடித்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாலாவது, தி வைனிச் மனுஸ்கிரிப்ட். உலகத்திலே யாராலையும் படிக்க முடியாத ஒரு புக் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? 600 இயர்ஸ் பழக்கமான இந்த புக்கில் உலகத்திலே இல்லாத வியர்டான பிளான்ட்ஸ், ஸ்ட்ரேஞ்சான ஸ்டார்ஸ் அண்ட் நேக்கட் லேடிஸோட டிராயிங்ஸ் இருக்கு. இதை எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னு வேர்ல்டோட டாப் கோட் பிரேக்கர்ஸ் ஏஐ டெக்னாலஜி வச்சு ட்ரை பண்ணி கூட கண்டுபிடிக்க முடியல. இது ஏலியன் லாங்குவேஜா இல்லை இது ஒரு பெரிய ப்ராங்கா? மிஸ்ட்ரி, தி தவுஸ் ஹோம். நியூ மெக்சிகோவில் இருக்கிற தவுஸ் ஹோம்னு ஒரு சின்ன டவுன். அங்கே இருக்கிற மக்களுக்கு எப்போவுமே ஒரு லோ ஃப்ரீக்வன்சியில் ஹம்மிங் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு டீசல் இன்ஜின் தூரத்தில் ஓடுற மாதிரியான ஒரு சவுண்ட். ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, அந்த டவுனில் இருக்கிற வெறும் 2% மக்களுக்கு மட்டும்தான் இந்த சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. இது மைண்டில் கிரியேட் ஆகிற சத்தமா இல்லை பூமி கடிந்து இருந்து வருது சத்தமா? சயின்டிஃபிக்னால இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு சைலண்டான சத்தம் உங்கள் தூக்கத்தை கெடுத்தனா எப்படி இருக்கும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மக்களே, இந்த 5 மிஸ்ட்ரீஸில் உங்கள் மைண்ட் எது ரொம்ப ப்ளோ பண்ணிச்சு? வைனிச் மனுஸ்கிரிப்டா இல்லை அந்த கிரீப்பியஸ்ட் டேட் லோ பாஸ் இன்சிடெண்ட்டா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye.